கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. காக்கைகள். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளின் இரக்கமும் கிருபையும் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 18வது. பின்பு வனாந்தரம் வழியாக நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாபின் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்தின் கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லைகளான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருக்குள் பிரியமான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் நாடோடியாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் கடவுள் தம்முடைய இறை தீர்க்கர்களை, நியாயாதிபதிகளை கொண்டு அவர்களை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு பகுதிக்கு செல்லும் போதும் அவர்களுக்கு இடையூறுகளும் இன்னல்களும் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, பல தடைகள் வருகிறது. ஆனால் அந்த தடைகளை அவர்கள் சாதனைகளாக மாற்றி கடவுளிடத்தில் ஒவ்வொரு அரசனையும் அவர் கொடுக்கிற ஒவ்வொரு நியாயாதிபதியையும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்குகிறார்கள். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த இஸ்ரவேல் மக்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைதான் ஜெயம் பெறும். பணிவே கர்த்தருக்கு பிரியமானது, கீழ்ப்படிதலே கடவுளுக்கு பிரியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் என்ன செய்கிறார்? தந்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் இன்றைக்கு விண்ணேற்றம் செய்யப்படுகிறார். இந்த விண்ணேற்றம் என்பது கடந்த வியாழனன்று நாம் கொண்டாடினோம். அந்த விண்ணேற்ற பணி காரியம் நமக்கு வலியுறுத்துகிற காரியம், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். ஒரு குடிகாரன் ஒருவன் ஆயரிடம் வந்து, எனக்கு இன்றைக்கு விண்ணேற்ற ஆராதனை நடந்தது, மோட்சம் என்று சொன்னீர்கள், நரகம் என்று சொன்னீர்கள், விண்ணகம் என்று சொன்னீர்கள், அது என்ன என்று எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி கேட்கிறான். நீ நாளை மாலை 7 மணிக்கு குடிக்காமல் வா, உனக்கு தருகிறேன், அதை காட்டுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அவன் அதே போல வருகிறான். வந்தவுடனே அவனை கூட்டிக் கொண்டு வெகு தொலைவில் சென்று அந்த குடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்களே, அது நரகம். அடுத்து வெகு தூரம் நடந்து கொண்டு அலைந்து கொண்டு சென்று அங்கே காட்டுகிறார். ஆலயத்தில் உட்கார்ந்து அநேகர் செபித்து கொண்டு துதித்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது மோட்சம். இவை இரண்டும் தான் உலகத்தில் விலை உயர்ந்தது என்று சொல்லி நாம் சொல்லவில்லை. ஆனால் மோட்சம் செல்ல வேண்டுமென்றால் அது விண்ணகத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும் என்பதை கடவுள் நல்ல செயல்களையும், பசி உள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தையும், ஆடை இல்லாதவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தையும், உலகத்தால் ஜாதியால் குறைத்து மதிப்பிடப்பட்டவனுக்கு உன்னுடைய உதவியையும் ஆலோசனையும் கொடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாகவே உயரத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும். நீ விண்ணக மனிதனாக மாற்றப்படுவாய். மண்ணக மனிதனாக இல்லாதபடி விண்ணக மனிதனாக மாற்றப்படுவாய். ஆகவே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்ற இறைமகன் இயேசுவினுடைய வருகையில், அவருடைய உயிர்த்தெழுதலில் மீட்கப்பட்ட நாம் விண்ணகம் செல்ல வேண்டிய ஒரு வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த திரு வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, இயேசு சுவாமி, உம்முடைய விண்ணக வாழ்வுக்கு எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர். தரமற்ற நாங்கள் எங்களுடைய தலைமை பண்புகளையும் மறந்து
எங்களுடைய தார்மீக பொறுப்புகளையும் மறந்து மனம் போன வாக்கில் ஏழைகளையும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மக்களையும் ஒடுக்கிற மக்களாக நாங்கள் இல்லாதபடி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும்